ஹாய் உறவுகளே, நாங்கள் வந்து இப்போ எங்கள் கழனிக்கு மருந்து போட போயிருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வெறப்பாடு போட்டிருக்கோம். இப்போ அதுக்கு மருந்து போடுறதுக்கு தான் போயின்ட்டுருக்கோம். வாங்க போகலாம். சேத்துல தூக்கிட்டு மருந்தை நடக்க முடியாமல் நடந்து போயின்ட்டுருக்காங்க. வெயிட் இல்லையா? எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கழனியில் போயிட்டு சமைச்சு சாப்பிட. இதுதான் எங்கள் கழனி. மூட்டை எடுத்துகிட்டு வந்து ஒரு வழியாக சேர்த்துட்டாங்க. நாங்கள் இங்கே நிறைய சமைச்சிலாம் சாப்பிட்ருக்கோம். செம்மையாக இருக்கும். எங்களுக்கு இங்கேயே உட்காந்து வீட்டில் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிடலாம் ரொம்ப பிடிக்கும். மூட்டையை அவுத்தாச்சு. அது மடை கட்டுறாங்க. வீட்டில் சாப்பாடு செஞ்சால் கூட வீட்டில் சாப்பிட மாட்டோம், கழனிக்கு எடுத்துன்னு வந்து தான் சாப்பிடுவோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கழனியில் சாப்பிட பிடிச்சிருக்கோ அவங்களாம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மூட்டையை ஊற்றாச்சு. இப்போ எடுக்கிறாங்க. யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை டச் பண்ணுங்கள். விவசாயிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. மருந்து இப்போ தள்ளியாச்சு. 2 பேர் வரைக்கும் மருந்து போட போகிறாங்க. அதனால் 2 பக்கெட் எடுத்துட்டாங்க. மருந்து எடுத்துகிட்டு போட ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போது வெறப்பாடுன்றதுனால இப்போ அங்கங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பிடுங்கி நடுவோம். இப்போ மருந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. மருந்து போட்டுருக்காங்க. இப்போ இது மருந்து போட்டு இது நல்லா விளைச்சல் வந்த உடனே நாங்கள் இதை வந்து அடர்த்தியாக இருக்கிற இடத்துல வந்து அதை பிடுங்கி அங்கங்கே விட்டு போயிருக்கிற இடத்துல வந்து அதை நாங்கள் நடுவோம். அந்த வீடியோலாம் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம், காட்டுறோம். இப்போ இல்லை, நாங்கள் அதை பிடுங்கி நடும்போது நாங்கள் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு உறவுகளே. இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நம்ம சாப்பிடும்போது ஈஸியாக சாப்பிட்டுடுறோம். நம்மளுக்கு அந்த கஷ்டம் தெரியல. ஆனால் அந்த விவசாயிங்களுக்கு மட்டும்தான் இதோடைய கஷ்டம் என்னன்னு தெரியும் நல்லாவே. இதோட மட்டும் ப்ராசஸ் முடியாது. இதுக்கு நிறைய இன்னும் இருக்குது. களை பிடுங்கணும், இன்னும் மருந்து அடிக்கணும், இன்னும் நிறைய வேலை இருக்குது. இதுக்கு ஒரு பயிரை அதை விளைச்சி அதை அறுவடை பண்ணுறதுக்குள்ளே அது ரொம்ப கஷ்டம். விவசாயிங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் உங்களை மாதிரி ஒரு விவசாயி தான். பாருங்கள், மருந்து போட்டுட்டு ஒரு துண்டு போட்டு முடிச்சாச்சு. இன்னொரு கழனிக்கு போயிருக்காங்க மருந்து போட. எனக்கெலாம் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு இதில் நடக்கவே தெரியாது. இந்த வெறப்பில் நடக்க தெரியாது. சுத்தமாக விழுந்துருவேன். நான் நிறைய டைம் அன்னக்குடையில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தெல்லாம் கொட்டிட்டு கீழே கொட்டிட்டு விழுந்திருக்கேன். நான் நிறைய டைம் கல்யாணம் புதுசில். அதுக்கப்புறம் போக போக கற்றுக்கினேன். இப்போ எல்லாமே தெரியும் எனக்கு. நடுவேன், நாற்று பறிப்பேன், அரைப்பேன். அப்புறம் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வெறப்பாடுன்றதுனால நடு ஆளுங்களுக்கு இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ நடு ஆளுங்களை நாங்கள் வச்சோன்னா நானே சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போவேன் கழனிக்கு. போட்டு திரும்புகிறாங்க. சாப்பாடெலாம் செஞ்சு அங்கேயே கூட செய்வேன். ஒரு டைம் நான் வந்து வீட்டில் சமைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எல்லோரும் நடு ஆளுங்களுக்கெலாம் கொடுப்பேன். நாற்று பறிக்கிறவங்களுக்கு கொடுப்பேன். ஒரு டைம் வந்து நாங்கள் அங்கேயே கூட சமைச்சி கழனிலேயே கூட சமைச்சி, அங்கே கொஞ்சம் இடம் இருக்குது எங்களுக்கு. அங்கே வந்து ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அங்கேயே சமைச்சி அங்கேயே கூட சாப்பிட்டுட்டு அங்கேயே நடுவாங்களுக்குலாம் சாப்பாடு கொடுப்போம். ஒருவேளை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். கமெண்ட் பண்ணுங்கள். விவசாயிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.